நம்ம இந்தியன் மார்க்கெட்டை விட யூஎஸ் மார்க்கெட் பெஸ்ட்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? பிகாஸ் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை டாப் கம்பெனியே ரிலையன்ஸ் தான். பட் கொஞ்சம் இந்தியா ஒதுக்கி வச்சுட்டு வேர்ல்டு லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கூகுள், டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், நெட்ஃபிளிக்ஸ், கொக்கோகோலா மாதிரியான டாப் கம்பெனிஸ் யூஎஸ்ல தான் நிறைய இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட டாப் கம்பெனியான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேப் வெறும் 21 லட்சம் கோடி தான். பட் யூஎஸ்ல இருக்கிற கூகுளோட மார்க்கெட் கேப் 350 லட்சம் கோடி. அதாவது ரிலையன்ஸை விட கிட்டத்தட்ட 16 மடங்கு பெரிய கம்பெனி அது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யூஎஸோட வேல்யூ நம்ம இந்தியன் மார்க்கெட்டை விட ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லி. ஓகே, நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக், பேடிஎம் மணி நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஈஸியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் யூஎஸ் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை நம்மளால இந்தியன் டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ எப்படி யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது டீடைல்டா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். நம்ம இந்த வீடியோல எப்படி யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, எப்படி ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பை ஆர் செல் பண்றது, அண்ட் நம்ம இந்தியாவுக்கு சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் இருக்கிற மாதிரி யூஎஸ்க்கு டெபாசிட்டரி யாரு அண்ட் இன்வெஸ்ட் பண்றது சேஃபாங்கிறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்றதை பத்தி பார்த்துடலாம். நம்ம மொபைல் பிளே ஸ்டோர்லயோ இல்ல லேப்டாப்போட ப்ரௌசர்லயோ ஐஎன்டி மணின்னு சர்ச் பண்ணி இந்த லோகோ இருக்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் குரோம் ப்ரௌசர்ல கண்டினியூ பண்றேன். பட் வெப் ப்ரௌசர்ல கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ மொபைல் பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணி பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நான் ஐஎன்டி மணின்னு சர்ச் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பேஜ்ல டாப் ரைட் கார்னர்ல வர சைன் அப் ஆர் லாகின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெல்கம் பேஜ்ல உங்க மொபைல் நம்பர் கேட்கும். எப்பவும் டிமாட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது உங்க பேங்க் அக்கௌண்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு இது எல்லாமே கான்ஃபிகர் ஆயிருக்கிற மொபைல் நம்பரா கொடுத்து கண்டினியூ கொடுங்க. உங்க மொபைலுக்கு ஓடிபி வரும், அதை கொடுத்து வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. அண்ட் இந்த கிரியேட் அக்கௌண்ட் பேஜ்ல உங்க நேம் அண்ட் மெயில் ஐடி கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஓகே, அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருச்சு. பட் உங்க ப்ரொஃபைல 100% கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட் நவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப்ஸை நீங்க மொபைல் ஆப்ல மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மொபைல் ஆப்ல கண்டினியூ பண்றவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் வெப் ப்ரௌசர்ல லாகின் பண்றவங்க உங்களோட QR கோடை ஸ்கேன் பண்ணி மொபைல் ஆப்ல லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ அக்கௌண்ட் கிரியேஷன் பேஜ்ல ப்ரொசீட் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் பேஜ்ல செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அண்ட் பேன் கார்டு அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டீடைல் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அண்ட் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. தென் உங்க பேரண்ட்ஸ் நேம் அண்ட் உங்களோட நேட்டிவ் லொகேஷன் டீடைல்லாம் கேட்கும். உங்க ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க செல்ஃபி போட்டோ வெரிஃபிகேஷனுக்காக எடுக்க சொல்லும். ஸோ போட்டோ கேப்சர் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் சில பேசிக் டீடைல் கேட்கும். உங்க ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல வேலெட்ல இருக்கிற அமௌண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எத்தனை நாளைக்கு ஒன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அண்ட் டெட் ஃபண்டு அண்ட் எஃப் ஃபண்டோ வேணுமாங்கிற பேசிக் டீடைலாம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான், இதுல என்ன கொடுத்தாலுமே பிரச்சனை இல்லை. அண்ட் தென் உங்க சிக்னேச்சரை போட்டுட்டு ப்ரொசீட் பண்ணிருங்க. அண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ற பேஜ் வரும். அதுல டீடைல் கொடுத்து பேங்கை லிங்க் பண்ணி KYC வெரிஃபை பண்ணி உங்களோட அட்ரஸையும் கன்ஃபார்ம் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆதார் வெரிஃபிகேஷன் பேஜ் வரும். வெரிஃபை நவ் கொடுத்துட்டு டீடைல ஒன்ஸ் செக் பண்ணிட்டு சைன் நவ் கொடுத்துருங்க. அண்ட் சைன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பின் நம்பர் செட் பண்ண சொல்லும். 4 டிஜிட் பின் செட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் இப்போ அப்ளிகேஷன் ஹோம் பேஜ் அல்லது மை ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல உங்க அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங்னு ஷோ ஆகும். இது யூஸ்வலா 24 to 48 மணி நேரம் ஆகும் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இப்போதைக்கு இந்தியன் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருச்சு. பட் யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட் 67% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் சில ப்ராசஸ் இருக்கு. அண்ட் இந்த ஐஎன்டி மணிக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ அக்கௌண்ட் தான். ஓகே, இப்போ கம்ப்ளீட் வெரிஃபிகேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்க எஜுகேஷன் டீடைல், ஆனுவல் இன்கம், உங்க ஒர்க்கிங் செக்டார் எல்லா டீடைலுமே கேட்கும். அதை கொடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக சில டீடைல்ஸ் கேட்பாங்க. லைக் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு அண்ட் எந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்க அண்ட் என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்றீங்க அண்ட் ஆஃபீஸ்ல உங்களோட பொசிஷன் என்ன, இந்த மாதிரியான பேசிக் டீடைலை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், யூஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருச்சு. தென் எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேலட் பேஜ் வரும். அது உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆட் பண்ணணுமோ அது டைப் பண்ணி ஐஎன்ஆர்ல இருந்து யூஎஸ்டிக்கு கன்வெர்ட் ஆகி அதிலே காட்டும். நான் என்னோட ஆக்சிஸ் பேங்க் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆக்சிஸோட பேஜ்ல எனக்கு சில பேசிக் டீடைல்லாம் கேட்டது. லைக் டேட் ஆஃப் பர்த், ரெமிட்டர் நேம் அதாவது என்னோட நேம் அண்ட் அமௌண்ட் அண்ட் என்னோட அக்கௌண்ட் நம்பரு அண்ட் என்னோட ஃபண்ட்ஸோட சோர்ஸ் இதெல்லாம் கேட்டது. அதை நான் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துருக்கேன்.
அண்ட் நெக்ஸ்ட் பேஜ்ல ரெஃபரன்ஸ் ஐடி ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும் அண்ட் உங்க நேம், பான் கார்டு நம்பர், மெயில் ஐடி கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜ்ல கரன்சி கன்வர்ஷனுக்கு டாக்ஸ் எவ்வளோ அண்ட் 1000 ரூபாயில எவ்வளோ அமௌண்ட் நம்ம வாலெட்ல கிரெடிட் ஆகும்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு என்னோட ஆக்சிஸ் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆக்சிஸ் பேங்க் கொடுத்ததுனால இப்படி பேஜ் வருது. உங்க பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்து இந்த பேங்க் ரிலேட்டடான பேஜஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைரக்டா ஐஎன்டி மணி ஆப்ல அமௌண்ட் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கிற பேஜுக்கு வந்துருச்சு. அண்ட் யூஸ்வலா நம்ம ஆட் பண்ற அமௌண்ட் இந்தியன் பேங்க்ல இருந்து இந்த யூஎஸ் வாலெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 12 to 24 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு நீங்க அமௌண்ட் ஆட் பண்றீங்க அப்படின்னா உடனே உங்களால யூஎஸ் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ்லாம் வாங்க முடியாது. 12 to 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணும். நோட் பண்ணிக்கோங்க இதை. ஓகே, நெக்ஸ்ட் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ல நீங்க எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்துக்கலாம். அண்ட் நீங்க ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ண அப்புறம் மை ஸ்டாக் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உங்க ஸ்டாக்கோட ஹோல்டிங்கும் நீங்க பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி மேல லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற மை ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான ஸ்டெப் பெண்டிங் இருக்கு. ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும். நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட் கிரியேஷன் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து யூஎஸ் வேலெட்டுக்கு ஃபண்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த ரெமிட்டன்ஸ் அக்கௌண்ட் கண்டிப்பா வேணும். பட் நீங்க யூஎஸ் ஸ்டாக்ஸை மட்டும் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த ரெமிட்டன்ஸ் அக்கௌண்ட் தேவையில்லை. உங்க பேங்க் ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி மாதிரியான பேங்க்ஸ் மூலமாவே ஃபண்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டாக்ஸை வாங்கிக்கலாம். பட் நீங்க யூஎஸ் ஸ்டாக்கோ இல்ல இடிஎஃப்க்கு எஸ்ஐபி போட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஆகணும். அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டே போதுமானது. பட் எஸ்ஐபி போட போறீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க் ரெமிட்டன்ஸ் அக்கௌண்ட் கண்டிப்பா கிரியேட் பண்ணும். ஸோ அதை ஈஸியா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டா ஐஎன்டி மணியை நம்ம கிரியேட் பண்ணி தராங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் கிரியேஷன் ப்ராக்ரஸ் ஸ்டெப்ல கம்ப்ளீட் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க பேரண்ட்ஸ் டீடைல் அண்ட் உங்களோட நேட்டிவ் லொகேஷன் அண்ட் ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். அண்ட் ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் கேஒய்சி ஸ்டெப்பை நெக்ஸ்ட்னு கொடுத்து ஐ அக்ரி பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அண்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தனியாக பின் செட் பண்ண சொல்லும். ஸோ 4 டிஜிட் பின் செட் பண்ணிருங்க. அண்ட் இமீடியட்டா பேங்க் சைட்ல இருந்து பேங்க் எம்ப்ளாயி ஒருத்தர் வீடியோ காலில் உங்களை வெரிஃபை பண்ண கால் பண்ணுவாரு. பேன் கார்டை எடுத்து வச்சுட்டு ஷர்ட்டோ இல்ல சுடிதாரோ போட்டுட்டு நல்ல தலையை சீவிட்டு அட்டன் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 மினிட் தான் வெரிஃபை பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. சூப்பர், அவ்வளவுதான், எல்லா ஸ்டெப்ஸுமே கம்ப்ளீட்டட். இந்த ப்ராசஸ்ல ஐஎன்டி மணி சைட்ல இருந்து சம்டைம்ஸ் நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண ஐடிஆர் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. பிகாஸ் நம்மளோட இன்கம் அண்ட் அசெட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்றதுக்காக மட்டும். ஒன்ஸ் நீங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்ச அப்புறம் உங்களோட டேஷ்போர்டுக்கு வந்துருங்க. இப்படிதான் இருக்கும் உங்களோட டேஷ்போர்ட். இந்த பேஜ்ல பாக்குற மாதிரி உங்க ஸ்டாக்ஸோட வேல்யூ, வாலெட்டோட ஃபண்ட்ஸ், ஃபெடரல் அக்கௌண்ட்ல இருக்கிற ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்கோட லிஸ்ட் அண்ட் நம்ம இந்தியாவில் இருக்கிற என்எஸ்சி, பிஎஸ்சி மாதிரி யூஎஸ்ல இருக்கிற நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ் மாதிரியான இந்த பேஜ்ல எல்லாமே பார்த்துக்க முடியும். அண்ட் நம்ம இந்தியாவில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மாதிரி யூஎஸ்லயும் சேம் தான். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் தான் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க, மெகா கேப். இந்த மெகா கேப் கேட்டகரியில தான் ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான டாப் கம்பெனிஸ்லாம் மோஸ்ட்லி இருக்காங்க. நான் இப்போ கூகுள் ஸ்டாக்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா செல்லு, பை அண்ட் எஸ்ஐபி ஆப்ஷன் இருக்கும். நான் வச்சிருக்க ஸ்டாக்கை செல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செல் பண்ணிக்கலாம். அண்ட் பையை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ டாலர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் என்ட்ரு பண்ற ஆப்ஷன் வரும். அண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை அட்வான்டேஜே இந்த ஃபிராக்ஷனல் ஷேர் கான்செப்ட் தான். அதாவது இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ரிலையன்ஸ் ஸ்டாக்கை நான் வாங்கணும் அப்படின்னா இன்னைய பிரைஸ்க்கு 1556 ரூபாய் என்னோட வேலெட்ல கண்டிப்பா இருக்கணும். அப்படின்னா தான் குறைஞ்சது ஒரு ஷேர் என்னால் வாங்க முடியும். பட் யூஎஸை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஒரு ஷேர் 1000 ரூபாய் அப்படின்னா நம்ம 100 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கலாம். 0.1 ஷேர் நமக்கு கொடுப்பாங்க. எப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ரூபாய் வருதோ அப்போ ஒரு ஷேர் நமக்கு முழுசா கிடைக்கும். முக்கியமா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க 0.1 ஷேர் வச்சிருக்கீங்களோ இல்ல ஒரு ஷேர் முழுசா வச்சிருக்கீங்களோ எல்லாருக்குமே டிவிடெண்ட் காமனா வரும். தென் எஸ்ஐபி ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எஸ்ஐபி எவ்வளவுக்கு போட போறீங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துக்கலாம். அண்ட் எஸ்ஐபி மந்த்லியா இல்ல வீக்லியாங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அண்ட் எஸ்ஐபி டேட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டேட்டுக்கு 1 அல்லது 2 நாள் முன்னாடி உங்க அக்கௌண்ட்ல இருந்து அவங்க அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காவே எடுத்துப்பாங்க. இது ஆட்டோபே கான்செப்ட்ல தான் இருக்கும். அண்ட் இந்த பேஜ் செட்டப் எஸ்ஐபி கொடுத்தீங்க அப்படின்னா மந்த்லியோ இல்ல வீக்லியோ உங்க எஸ்ஐபி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த எஸ்ஐபி ப்ராசஸ்க்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்க ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட் மேண்டேட்டரியா கிரியேட் பண்ணிருக்கணும். நான் உங்களோட ப்ரெஃபரன்ஸ் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி நீங்களே உங்களுக்கு எஸ்ஐபி வேணுமா இல்லை ஸ்டாக்ஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களாங்கிறத பொறுத்து ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதும் கிரியேட் பண்ணாதும் உங்களோட விருப்பம். அண்ட் ஐஎன்டி மணியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் 24 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா எதுவும் டவுட் அப்படின்னா அவங்களோட சப்போர்ட்டில் நீங்கள் இனிஷியேட் பண்ணீங்கன்னா அவங்களே உடனே ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஆல்
ஒரு 12 to 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே ரிப்ளை வந்துடும். அல்லது நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எதுவும் கமெண்ட் பண்ணீங்க, உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரிப்ளை பண்றேன். அண்ட் ஐஎன்டி மணியோட ஒரு அட்வான்டேஜே என்ன அப்படின்னா, ஐஎன்டி மணி ஆப் மூலமா இன்வெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம ஓவராலா எல்லா புரோக்கர்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே லிங்க் பண்ணி நம்மளோட ஓவரால் அசெட் எவ்வளோ, ஓவரால் கடன் எவ்வளோ, மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டாக்ஸ்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம போர்ட்ஃபோலியோட பிஇ ரேஷியோ என்ன, அதாவது ஓவரால் போர்ட்ஃபோலியோட பிஇ ரேஷியோ என்ன, அண்ட் நெக்ஸ்ட் 1 இயர்ல நம்மளோட போர்ட்ஃபோலியோ எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அண்ட் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிற வர ஃபுல் டேட்டாவையும் டீடைல்டா நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹோம் பேஜ்ல வாலெட் அமௌண்ட் ஆட் பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான் ஆப்ஷன் வரும். நீங்க எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ டாலர் உங்க வேலெட்டுக்கு போகும் அண்ட் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எவ்வளோ, அதில் டாக்ஸ், ஜிஎஸ்டின்னு டீட்டெயில்டாக வரும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃபெடரல் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டு, டிவிடெண்ட் அமௌண்ட்டு, இது எல்லாமே எப்போ வேணாலும் நீங்கள் வித்ட்ரா மணி ஆப்ஷனை கிளிக் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதில் இருக்கிற ஃபண்ட்ஸுக்கு எப்போவுமே 6% இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. என்னோட அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் பாருங்கள், குவார்டர்லி சேவிங்ஸ் அமௌண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட்னு போட்டு ₹1 கிரெடிட் ஆயிருக்கு. நான் ஜஸ்ட் 129 ரூபா தான் வச்சிருக்கேன். ஸோ ₹1 கிரெடிட் ஆயிருக்கு. ஃபியூச்சர்ல அதிகமான அமௌண்ட் இருக்கும் போதோ இல்லை அதிகமாக டிவிடெண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் போதோ உங்களுக்கு இது மூலமா இன்ட்ரெஸ்ட்டுமே கண்டினியூஸாக கிடைச்சிட்டு இருக்கும். அண்ட் இந்த யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டோட டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசிஎஸ் எதுவுமே கிடையாது. அதாவது உங்களுக்கு சோர்ஸ்ல இருந்து எந்த டாக்ஸுமே பிடிக்க மாட்டாங்க. நீங்க ஒன்ஸ் அந்த ஸ்டாக்கை வித்துட்டு வெளியே எடுத்துட்டு அமௌண்ட்டை வருவீங்க இல்லையா, அந்த டயத்துல நம்ம இந்தியாவில் அதாவது இன்கம் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வேற எந்த விதமான டாக்ஸுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ டாக்ஸேஷன் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். அண்ட் உங்க ஹோம் பேஜ்லயே P&L அண்ட் டிவிடெண்ட் பார்த்துக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிவிடெண்ட் ரிப்போர்ட், P&L ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். டிவிடெண்ட் அமௌண்ட் மந்த்லி எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்கு அண்ட் எந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து கிரெடிட் ஆயிருக்குன்னு இந்த மாதிரி நீங்க டீட்டெயில்டாவே பார்த்துக்கலாம். அதுக்கு ஐஎன்டி மணி சூப்பரான ஃபீச்சரே வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம லிஸ்ட்ல எப்படி யூஎஸ் ஸ்டாக் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தாச்சு, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு, எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை பத்தி பார்த்தாச்சு, எப்படி ஃபண்ட்ஸை டெபாசிட் அண்ட் வித்ட்ரா பண்ணணும்னு பார்த்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது டெபாசிட் டாபிக் மட்டும்தான், அதையும் பார்த்துடலாமா? ஓகே, டெபாசிட்டை பொறுத்தவரை நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸை நம்ம இந்தியன் ஸ்டாக் புரோக்கரான ஜெரோதா, க்ரோ மாதிரியான புரோக்கர்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. ஃபியூச்சர்ல ஜெரோதா உங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போனா கூட நமக்கு பிரச்சனையே இல்லை. பிகாஸ் நம்ம ஷேர்ஸை டெபாசிட்டியான சிடிஎஸ்எலோ இல்லது என்எஸ்டிஎல் கிட்ட தான் இருக்க போகுது. ஸோ எப்போ வேணாலும் நம்ம ஒரு புரோக்கர் கிட்ட இருந்து இன்னொரு புரோக்கருக்கு நம்ம ஷேர்ஸை எப்போ வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் யூஎஸை பொறுத்தவரை சேம் ஸ்ட்ரக்சர் தான். யூஎஸ் மார்க்கெட்டோட டெபாசிட் யாரு அப்படின்னா டிடிசிசின்னு சொல்லப்படுற டெபாசிட் ட்ரஸ்ட் அண்ட் கிளியரிங் கார்பரேஷன் கம்பெனி. பட் நம்ம இந்தியாவில் சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் அக்கௌண்ட்டை நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர் நார்மலாக லாகின் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். பட் யூஎஸை பொறுத்தவரை ரீட்டைல் இன்வெஸ்டரால டெபாசிட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியாது, புரோக்கர்ஸ் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். ஸோ இந்த ஐஎன்டி மணியோட புரோக்கர் யாரு அப்படின்னா டிரைவ் வெல்த்ங்கிற கம்பெனி தான். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஐஎன்டி மணிங்கிற ஆப் வழியா டிரைவ் வெல்த் புரோக்கர் மூலமா ஷேர்ஸை வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஷேர்ஸ் எல்லாமே சேஃபா டிடிசிசிங்கிற யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டோட டெபாசிட்ல சேஃபா இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட் மாதிரி தான் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான் யூஎஸ் மார்க்கெட்டும். அண்ட் ஐஎன்டி மணிக்கு முன்னாடி நிறைய புரோக்கர்ஸ் இந்த யூஎஸ் ஸ்டாக் ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் நம்ம க்ரோ ஆப் கூட லாஸ்ட் இயர், அதாவது 1 வருஷமோ 2 வருஷமோ முன்னாடி கொண்டு வந்தாங்க. பட் பெரிய ப்ராசஸ் அது. நம்ம பேங்க்குக்கு நேரில் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து ரெமிடன்ஸை இனிஷியேட் பண்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருந்தது. கொஞ்ச நாள்ல க்ரோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி யூஎஸ் ஸ்டாக் ஆப்ஷனை க்ளோஸே பண்ணிட்டாங்க. பட் இப்போ இந்த ஐஎன்டி மணி சூப்பரா சிம்பிளிஃபையா இந்த ப்ராசஸை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமா இது ஒன்றும் ஐஎன்டி மணிக்காக நான் போடுற பெய்டு வீடியோஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் நிறைய பேர் அனலைஸ் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஐஎன்டி மணியில் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ரிசர்ச் பண்ண வர யூஎஸ் ஸ்டாக் வாங்குறதுக்கு, அதாவது இந்தியாவிலேருந்து யூஎஸ் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு இந்த ஐஎன்டி மணி தான் இப்போ வர பெஸ்ட் அண்ட் சேஃபான ஆப்பாக இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ல வேணா சொல்லுங்க. அண்ட் இந்த ஐஎன்டி மணியோட யூஎஸ் புரோக்கரான டிரைவ் வெல்த் அக்கௌண்ட் இப்படி தான் இருக்கும். இந்த டிரைவ் வெல்த்தை லாகின் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் அண்ட் நீங்க வச்சிருக்கிற யூஎஸ் ஸ்டாக்கோட டீடைல் இது எல்லாமே நீங்க இந்த டிரைவ் வெல்த் ஆப் மூலமா பார்த்துக்கலாம். அண்ட் நீங்க எல்லாரும் இப்போ எந்த புரோக்கர் கரண்டா யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸை பத்தி வேற எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் புதுசா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி யூஎஸ் டிமார்ட் அக்கௌண்டோ இல்லை இந்தியன் டிமார்ட் அக்கௌண்டோ கிரியேட் பண்ணிக்கோங்க.
அண்ட் ஃபைனலி இதான் வீடியோ பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரிப்ளை பண்றேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.